வேற வேற ஊர்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க எப்படி இதயத்தால இணைஞ்சாங்கங்கிறது தான் ஹிருதயபூர்வம் படத்துடைய ஒன்லைனர். இது ரொம்ப அழகான ஒரு ஃபீல் குட் மூவிங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். தியேட்டர்ல பார்க்க முடியாதவங்களுக்கு தான் இந்த கதை விளக்கம். படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே புனேல வசிச்சுட்டு இருந்த கர்னல் ரவீந்திரநாத் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக, அவருடைய ஹார்ட்ட கொச்சின்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு வரத காட்டுறாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நடக்க போறது படத்துடைய ஹீரோவான நடுத்தர வயதுல இருக்கிற சந்தீப்புக்கு தான். சந்தீப்புடைய அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவருடைய அக்காவும், அக்கா ஹஸ்பண்டும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அக்கா ஹஸ்பண்ட் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அவருக்கு அவருடைய ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி பலேனோவுடைய வைப்பரை எடுத்து ஸ்விஃப்ட்டுக்கு வைக்கலாமான்னு கேட்க, இங்க அவன் ஹார்ட்டையே மாத்தி வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்பாரு. அவர் சத்தமா ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத பார்க்குற டாக்டர், சர்ஜரி இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். முடியறதுக்கு டைம் ஆகும். ஒண்ணு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இருந்தா போய் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்வாரு. சிவராமன் நான் ப்ரே பண்றேன்னு கிளம்ப வைஃப் நானும் கூட வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா சிவராமன் 2 பேரும் ஒரே விஷயத்துக்காக தானே ப்ரே பண்ண போறோம். நானே போய் ப்ரே பண்ணிட்டு வரேன்னு கிளம்பிடுவாரு. சந்தீப் ஒரு கிளவுட் கிச்சனை வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாரு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்சேஷனல் நியூஸ் ஆனதுனால மீடியாலாம் வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கிளவுட் கிச்சனுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாரு. அவர் மீடியா கிட்ட எங்க சந்தீப் அண்ணா ரொம்ப நல்லவரு. அகதிகளா சுத்திட்டு இருக்கிற 3 பேருக்கு கூட எங்க கிளவுட் கிச்சன்ல இருந்து ஃப்ரீயா சாப்பாடு குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க தங்குறதுக்கு இடமும் குடுத்திருக்காருன்னு அவங்கள கைய காட்ட மீடியாவுடைய பார்வை அவங்க பக்கம் திரும்புது. உடனே அவங்க நாங்க அகதிகள்லாம் கிடையாது. ஃபிலிம் மேக்கர் சந்தீப் அண்ணாவுக்கு ஃபுட் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. அதனால தான் நாங்க வந்து சாப்பிடுறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோ சந்தீப்புக்கு கல்யாணம் நடக்க இருக்கிற டைம்ல பொண்ணு வேற ஒரு ஆளோட ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்பதான் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் வந்தது. சொத்து பிரிக்கும்போது சந்தீப்புடைய அக்கா ஹஸ்பண்ட் பெரிய வேல்யூ இல்லாத லேண்ட அவர் தலையில கட்டிட்டு அவங்க பரம்பரை வீட அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கவர்மெண்ட் ஹைவே கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக அந்த லேண்டை எடுத்துட்டு சந்தீப்புக்கு 5 கோடி செட்டில் பண்ணாங்க. சந்தீப்க்கு சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி முடியுது. அவரை பார்த்துக்க கூடவே ஒரு ஆள் வேணுங்கிறதுனால டாக்டர் ஒரு மேல் நர்ஸையும் அனுப்பி வைக்கிறாரு. சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய கிளவுட் கிச்சனும் அங்கே வேலை பார்க்குறவங்களும் தான் அவருடைய உலகமே. அதனாலேயே எப்பவும் கிளவுட் கிச்சனை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. குணமானதுலேருந்தே அங்கே என்ன நடக்குதுன்னு சிசிடிவி மூலமாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. சிசிடிவியில் கிளவுட் கிச்சன் அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவத்தில் கத்த, மேல் நர்ஸான ஜெரி அண்ணா கத்தாதீங்கன்னா அது உங்க ஹார்ட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாரு. அடுத்ததா லேடி குக் கேப் போடாம குக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திரும்பவும் டென்ஷன் ஆவாரு. ஏன் கேப் போடலன்னு கேட்க, முடி கொட்டாம இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி இருக்கேன், அதனால கேப் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு முடி கொட்டாம இருக்கிறது முக்கியமா, இல்லைன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு நல்ல சாப்பாடு போறது முக்கியமா? ஊர்லயே ஹைஜீனிக்கான ஹோட்டல்னு தானே நம்ம ஹோட்டலுக்கு வராங்க. உங்களை நம்பி நான் ஹோட்டல் விட்டுட்டு போனா இப்படியெல்லாம் பண்றீங்களேன்னு எமோஷனலா பேச ஆரம்பிச்சிடுறாரு. உடனே சரி அண்ணா நீங்க எமோஷனல் ஆகக்கூடாது, அது உங்க ஹார்ட்டுக்கு நல்லதில்லைன்னு சொன்னாலும் சந்தீப் அதை பத்தி எல்லாம் மைண்ட் பண்ணாம வெளியே போய் கார் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ஜெரி பின்னாடியே வந்து அண்ணா நீங்க கார் கூட ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பொறுமையா ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புவாரு. ஜெரியும் கூடவே போவாரு. அப்போ குறுக்க ஒரு பைக்காரர் வர அவர்கிட்டயும் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுவாரு. உடனே ஜெரி இதுக்கு தான் நான் உங்களை வண்டி எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் கேட்டீங்களான்னு கேட்பாரு. கிளவுட் கிச்சன் போய் பார்த்தா நிறைய சாப்பாடு மிச்சம் இருக்கும். கிளவுட் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட வழக்கமா சாப்பிட்றவர அந்த ஃபிலிம் மேக்கர் சாப்பிட வரலையான்னு கேட்க, அண்ணா அவனுங்களுக்கு சாப்பாடு மிச்சம் இருக்கணுங்கிறதுனால வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் கிச்சன் க்ளோஸ்டுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறானுங்க. அதனால 3 நாளா நான் அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாரு. சந்தீப் திரும்பவும் டென்ஷன் ஆகி நீ எப்படி டிசிஷன் எடுப்பேன்னு கேட்க, அண்ணா நீங்க தானே நான் இல்லாத போது கிளவுட் கிச்சனை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் நானே டிசிஷன் எடுத்தேன்னு சொல்வாரு. சந்தீப் அந்த 3 பேருக்கும் சாப்பாடையும் பேக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்போ ஒரு ஆள் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு கதவை தட்டிக்கிட்டே கத்திட்டு இருப்பாரு. சந்தீப் அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க, என் பேக்கரியை ப்ரமோட் பண்றேன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினதா சொல்றாரு. சந்தீப் ஏன் அவங்க ப்ரமோட் பண்ணலையான்னு கேட்க, ப்ரமோட் பண்ணாங்க அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாரு. அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஷார்ட் ஃபிலிமுக்கு நடுவுல பேக்கரி ஆட பிளேஸ் பண்ணணும். இதுதான் பிளான். கதை பிரகாரம் ஹீரோயினுக்கு பிரெயின் டியூமர். ஹீரோவோட பேக்கரியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொலாப்ஸ் ஆகி விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ பேக்கரியில் உட்காந்து ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேக்கரி நேமையும் பேக்கரி ஓனருடைய ஃபோட்டோவையும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே லெட்டு சாப்பிட்டதுமே ஹீரோயின் இறந்து போக, லெட்டு சாப்பிட்டதுனால தான் ஹீரோயின் இறந்து போன மாதிரி போர்ட்ரே ஆயிருச்சு. உடனே சந்தீப் என் பிரெயின் டியூமரால தான் ஹீரோயின் இறந்து போனதா நீங்க ஸ்டோரியில சொல்லியான்னு கேட்க, லென்த் அதிகமா இருந்ததுனால அதை மட்டும் கட் பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. பேக்கரி ஓனர் இப்ப எவன்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ அவன்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி லெட்டுவை கொடுங்கன்னு கேட்குறான். என் மானமே போயிருச்சுன்னு புலம்புறாரு. சந்தீப்பால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல.
அடுத்ததா சந்தீப்புடைய அக்கா ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அவர் ரொம்ப நேரமா கொப்பளிச்சுட்டு இருக்க வைஃப் ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு வண்டிய ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ரோல் வாய்க்குள்ள போயிருச்சு. முன்னெல்லாம் பெட்ரோல் டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பெட்ரோலுக்கு கூட டேஸ்ட் இல்லன்னு புலம்பிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால பேசி முடிச்சதுமே அவர் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துடுவாரு. ஏன்னா சந்தீப் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் லேண்ட கவர்மெண்ட் எடுக்க போறாங்க. அதனால சந்தீப்புக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. பிரயோஜனமே இல்லேன்னு நெனச்ச லேண்ட் மூலமா இவ்ளோ பணம் சந்தீப்புக்கு கிடைக்கிறது அவரால ஏத்துக்கவே முடியல. அதனால அந்த லேண்ட எப்படியாவது திருப்பி வாங்கணும்னு பிளான் பண்றாரு. சித்தப்பாவையும் கூப்பிட்டுட்டு மறுநாள் சந்தீப் வீட்டுக்கு போறாரு. அக்கா ஹஸ்பண்ட் சந்தீப் கிட்ட நம்ம ஃபேமிலில கொஞ்ச நாளா ஒவ்வொருத்தங்களுக்கா உடம்பு சரியில்லாம போகுது. அதனால சித்தப்பாவ கன்சல்ட் பண்ணேன். அவர் ஒரு பரிகாரம் சொன்னாரு. அதன்படி உன்னுடைய லேண்ட நான் எடுத்துக்கணும். என்னுடைய வீட உன்கிட்ட குடுத்துடணும். அப்ப எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜெரி கொஞ்ச நாள்ல கவர்மெண்ட் அண்ணாவுடைய லேண்ட எடுத்துப்பாங்க. அதன் மூலமா அண்ணாவுக்கு நெறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்த வச்சு உங்க வீட்ட வாங்கிடுவாரு. எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றாரு. அக்கா ஹஸ்பண்ட் எப்படியாவது சிச்சுவேஷன சமாளிச்சாகணுங்கிறதுக்காக என் பொண்ணு உன்ன நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. டைம் கிடைச்சா அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்றாரு. சந்தீப் டைம் கிடைச்சா என்ன நான் இப்பவே பேசுறேன்னு சொல்ல, மாமா இல்ல அவ உனக்காக சர்ச்சா ஏறி இறங்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த ஊர்ல கோயில் இல்ல இல்லையா? அதனால நீ பொறுமையாவே பேசுன்னு சொல்வாரு. ஆனா அத கேட்காம அவர் வீடியோ கால் பண்றாரு. அவங்க சந்தீப் கிட்ட மாமா இப்ப உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? 2 மாசமா டூர்ல இருக்கேன். அதனால உங்க விஷயமே மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. சந்தீப்புடைய அக்கா ஹஸ்பண்ட் பல்ப் மேல பல்ப் வாங்குனதுனால எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அவங்க கிளம்புனதும் ஜெரி சந்தீப் கிட்ட உங்க சித்தப்பா சயின்டிஸ்ட்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா ஜோசியம் பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்பாரு. அதுக்கு சந்தீப் அவர் சயின்டிஸ்ட் தான். ஆனா ஜோசியம் கூட கரெக்ட்டா தான் பார்ப்பாரு. எனக்கு கல்யாணம் நின்னு போகும்னு சொன்னாரு. அப்படியே நின்னு போச்சு. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாரு. அதுவும் நடந்துச்சுன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் சந்தீப்புக்கு ஒரு லேடி வீடியோ கால் பண்ணுவாங்க. சந்தீப்பும் ஏதோ ஒரு ஹனி ட்ராப்ன்னு நெனச்சு கால அட்டெண்ட் பண்ணுவாரு. அந்த லேடி என்ன ஞாபகம் இருக்கான்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அது யாருன்னு சந்தீப்பால ரீகலெக்ட் பண்ண முடியல. உடனே அந்த லேடி உங்க கல்யாண நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, சந்தீப் அதெல்லாம் எவன் ஞாபகம் வச்சுப்பான்னு சொல்ல, உங்க கல்யாண நாள்ல ஓடிப்போன பொண்ணே நான் தான்னு குண்ட தூக்கி போடுவாங்க. அந்த லேடி என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல, ஓடி போனது தான் போனேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓடி போயிருக்க கூடாதான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த லேடி எனக்கு அப்பதான் கேப் கிடைச்சது. அதுவரைக்கும் வீட்ல பூட்டி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பாவத்துக்கு தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டா. என் பொண்ணு தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொன்னா. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்தீப் கிட்ட சேட்டன் ஏன் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? என்ன மாதிரி ஒரு பொண்ணு திரும்ப கிடைக்கலையான்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிடுமோங்கிற பயத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றாரு. மறுநாள் ஜித்தின்கிற ஒரு ஆள் சந்தீப்புக்கு ஃபோன் பண்ணி ஹரிதா உங்கள பார்க்கணும்னு நினைக்கிறதா சொல்றாரு. ஹரிதா யாருன்னு கேட்க, அவங்க அப்பாவுடைய ஹார்ட்ட தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிரைஸ்லெஸ் மொமெண்ட்ட வீடியோவா எடுத்து ஹரிதாவுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பண்ணலாமான்னு கேட்பாங்க. சந்தீப் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தாராளமா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. உடனே அவங்க ஆக்சுவலா நீங்க தான் தேடி போய் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். இப்ப அவங்களே உங்கள தேடி வராங்க. அதனால நம்ம அந்த மொமெண்ட்ட ஒரு வீடியோவா எடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்வாங்க. ஹரிதா சந்தீப்ப பார்த்ததுமே எமோஷனல் ஆகி கிட்ட வந்து ஹார்ட்ல கைய வைப்பாங்க. அதெல்லாம் ஃபிலிம் மேக்கர் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க ஏதோ ஃபிலிம் ஷூட் பண்ற மாதிரி சந்தீப் கிட்ட நீங்க ஹரிதா தோள்ல கைய வைங்கன்னு சொல்வாங்க. சந்தீப் நானே நேர்ல உங்கள வந்து பார்த்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். ஆனா அது பண்ணல. அதனால அப்பா ஹார்ட் இருக்கிற ஆள நீங்க பார்க்குற ப்ரீஷியஸ் மொமெண்ட்ட உங்களுக்கு கேப்சர் பண்ணி கிஃப்ட்டா தரணும்னு நெனச்சேன். அதனால தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஹரிதா நெக்ஸ்ட் வீக் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது. அதுக்கு உங்கள இன்வைட் பண்றதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க அங்க இருந்தீங்கன்னா அப்பாவுடைய பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றாங்க. உடனே சந்தீப் இங்க எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே என்னால சரியா பார்க்க முடியல. திரும்பவும் நான் 2, 3 நாள் இங்க இல்லைன்னா சரி வராதுன்னு சொல்றாரு. ஹரிதா அவரை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவர் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, ஹரிதா இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிசினஸ். நீங்க உயிரோட இல்லைன்னா உங்க பிசினஸையே இழுத்து மூடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சந்தீப் இதை ஜெரி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. அவங்க அப்பா ஹார்ட்டை நான் வச்சிருக்கிறதுனால தானே உயிரோட இருக்கேன்னு கேட்டுட்டு போனதா சொல்ல, இல்ல அவங்க அப்பா ஹார்ட் வச்சிருக்க அதுக்கு நன்றி கொஞ்சமாவது இருக்கான்னு தான் கேட்டுட்டு போனதா அவர் சொல்வாரு. அவங்கள ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ண வேண்டிய கார் வராதனால 2 பேரும் வெளியே இருக்கிற ஒரு டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஜேக்கப்புங்கிற ஒரு ஆள் அங்க வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்வாரு. சந்தீப் ஷாக்காகி நீங்க யாருன்னு கேட்க, நான் ஜேக்கப் ரவீந்திரநாத்துடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரவீந்திரநாத்துடைய ஃபேவரட் ஷாப் இது. அடிக்கடி டீ குடிக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் இங்க வருவோம்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஹரிதா அங்க வந்து சந்தீப்க்கு தேங்க் பண்ணிட்டு டிக்கெட் மணியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சந்தீப் நான் உங்க குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது மணியால ஈடுகட்ட முடியாது. பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதனால டிக்கெட் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாரு.
அதுக்கப்புறம் ஹரிதா என்ன ட்ரெஸ் போட போறீங்கன்னு கேட்க, பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத தான் போட போறேன்னு சொல்வாரு. ஆனா ஹரிதா இல்ல எங்க அப்பாவுக்கு குர்தா தான் பிடிக்கும். வாங்க நம்ம போய் குர்தா வாங்கிட்டு வரலான்னு சொல்வாங்க. சந்தீப் வேண்டான்னு அடம் பிடிக்க, சரி போங்க நீங்க உயிரோட இருக்கிறதுனால தானே இப்ப ட்ரெஸ் போட முடியுதுன்னு நக்கலா சொல்ல, ஹரிதா அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு சந்தீப்பையும் கூட்டிட்டு ட்ரெஸ் கடைக்கு போறாங்க. திரும்ப வரும்போது ஹரிதா 2 நாள் இங்கேயே இருந்து பூனேவை சுத்தி பார்த்துட்டு கிளம்புங்கன்னு சொல்ல, இல்ல பிசினஸ பார்க்கணும் நான் உடனே கிளம்பிடுவேன்னு சொல்வாரு. அதுக்கு ஹரிதா நம்ம இல்லைன்னா நம்ம பிசினஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பிசினஸ் இல்லைங்க வேலை. நம்ம தூங்கும்போது நம்ம பிசினஸ் நமக்காக வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு சந்தீப் எனக்கு என் பிசினஸ் தான் எல்லாம். நான் தூங்கும்போது என் பிசினஸ் தூங்குனா பரவாயில்ல. ஆனா நான் சீக்கிரமாவே எழுந்து என் பிசினஸை திரும்ப பார்த்துக்கணும். அதுதான் என் பாலிசின்னு சொல்வாரு. ஹரிதா சந்தீப்பை ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ரூமுக்கு வந்ததும் சந்தீப் ஜெரி கிட்ட ஒண்ணு இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேல அதீத அன்பு இருக்கணும், இல்லைன்னா பைத்தியமா இருக்கணும்னு சொல்ல, ஜெரி பைத்தியமா இருக்க தான் அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்வாரு. மறுநாள் அந்த குர்தாவையும் போட்டுட்டு 2 பேருமா சேர்ந்து ரிசப்ஷனுக்கு கிளம்பி போறாங்க. ஜெரி சந்தீப் கிட்ட இந்த பொண்ணு இவ்ளோ எமோஷனல் ஆகுது. இந்த பொண்ணுடைய அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்கன்னு சொல்வாரு. ஆனா சந்தீப் ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஹரிதாவுடைய அம்மா கிட்ட போனா அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்துல ஹரிதாவுக்கு ஒரு கால் வர, அந்த காலை பேசி முடிச்சதும் ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. நேரா ஸ்டேஜுக்கு வந்து நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறேன். ரீசன் என்னால சொல்ல முடியாது. ஆனா வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும்னு சொல்றாங்க. உடனே மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு வந்து நீ எப்படி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துவேன்னு பிரச்சனை பண்ண, அதை தடுக்கிறதுக்காக சந்தீப்பும் ஜெரியும் மேலே போவாங்க. ஆனா மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டுங்க ஜெரிக்கு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு சந்தீப்பையும் தள்ளி விட்டுருவாங்க. சந்தீப்புடைய முதுகுல நல்லா அடிபட்டுரும். டாக்டர் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. 2 வாரம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. சந்தீப் 2 வாரத்துக்கு படுக்கலாம், நடக்கலாம். ஆனா உட்காரக்கூடாது. ஹரிதா சந்தீப் கிட்ட நம்ம நேரா எங்க வீட்டுக்கு போயிடலாம். நீங்க 2 வாரம் எங்க வீட்ல இருந்தீங்கன்னா அப்பாவுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதும் மெய்டு சந்தீப்பை பார்த்து எமோஷனல் ஆயிடுவாங்க. அதுக்கு மேல நாய் அவரையே சுத்தி வந்துட்டு இருக்கும். மறுநாள் ஹரிதா எங்கேயோ கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்க சந்தீப் கிட்ட உங்களுக்கு போர் அடிக்குதான்னு கேட்க, போர் அடி இல்லாம இருக்குமான்னு கேட்பாரு. நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன், நீங்க என் கூட வரீங்களான்னு கேட்க, கார்ல என்னால உட்கார முடியாதுன்னு சொல்ல, இல்ல நம்ம மெட்ரோல போகலான்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போன ஹரிதா திரும்ப ஓடி வந்து சந்தீப் கிட்ட எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு திரும்பவும் ஹாலுக்கு போவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் அவங்க யாரும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்வாரு. உடனே எங்க இருந்து வரீங்கன்னு கேட்க, கேரளான்னு சொல்வாரு. கேரளான்னு கேட்டதுமே ரொம்பவே எக்ஸைட் ஆகி, கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சென்சிபிள் இண்டஸ்ட்ரி, ஃபகத் ஃபாசில் தான் என்னுடைய ஃபேவரட் ஆக்டர்னு வேற சொல்வாரு. உடனே சந்தீப் ஏன் உங்களுக்கு சீனியர் ஆக்டர்ஸ் யாரையும் பிடிக்காதான்னு கேட்க, இல்ல ஒன்லி ஃபகத் ஃபாசில்னு சொன்னதும் அவர் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுவாரு. எக்ஸாம் முடிஞ்சதும் 2 பேரும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹரிதாவை பார்க்க அவர் கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாப்பிள்ளையான கிரண் வருவாரு. அவர் ஹரிதா கிட்ட ஐம் சாரி ஹரிதா, நானே எல்லார்கிட்டையும் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆனதுக்கான ரீசனை சொல்லிட்டு, இல்லைன்னா ஆளாளுக்கு ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தீப் கிட்ட ஹார்ட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க சார்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. கிரண் ஹரிதாவை வேவ் பார்க்கறதுக்காக அவங்க மொபைல்ல ஒரு ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹரிதா மொபைல்ல இருக்கிற அத்தனை ஆக்டிவிட்டியும் ஈஸியா அவரால் மானிட்டர் பண்ண முடியும். ஹரிதாவுக்கு ஏற்கனவே கிரண் மேல சந்தேகம் இருந்திருக்கு. அப்பதான் ஹரிதாவுடைய ஃப்ரெண்டான ஜித்தின் ஹரிதாவுக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதை பார்த்த கிரண் இரிட்டேட் ஆகி ஜித்தினை போய் அடிச்சதோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்தை தான் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஜித்தன் ஃபோன் பண்ணி ஹரிதாவுக்கு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவங்க என்கேஜ்மெண்ட்டையும் நிறுத்தினது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சந்தீப் இது மாதிரி ஒரு ஆளோட எப்படி வாழறது, நீ என்கேஜ்மெண்ட் நிறுத்தினதே நல்ல டிசிஷன் தான் சொல்வாரு. வீட்டுக்கு வந்ததுமே ஹரிதாவுடைய அம்மா அவங்கள பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு அப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்ச? கிரணுடைய அம்மா ஃபோன் பண்ணி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? நீ எதுக்கு அடுத்தவங்க எமோஷனலோட விளையாடுறேன்னு கத்திட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவங்க ஃபோட்டோவை போட்டு பேக் டு ஃப்ரீடம்னு ஒரு கேப்ஷனும் போட்டிருப்பாங்க. சந்தீப் அதை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இப்படி ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணீங்க, இதை பார்க்கும்போதே நீங்கள் இன்னும் பழசுலேருந்து வெளியே வரலன்னு தெரியுது. அடுத்தவங்க நம்ம மிஸ்டேக்கை பின் பாயிண்ட் பண்ணி காட்டும்போது அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் நமக்கு வேணும்னு அட்வைஸ் பண்ணுவார். ரூமுக்கு வந்ததும் ஜெரி சந்தீப் கிட்ட பூனை முழுக்க இப்படி பொறுக்கி திரிஞ்சிட்டு வரீங்களே, ஹார்ட் மாதிரி இல்லை பேக் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு கத்துவார். அப்போ ஹரிதாவுடைய அம்மா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்கியூமெண்ட்ல எனக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆள் பேசியிருக்காங்க, அதுவும் என் ஹஸ்பண்டுடைய ஹார்ட் இருக்கிற ஒரு ஆள், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹரிதாவும் அங்கே வந்து நான் அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், எதுக்கு ஒரு விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணணும், தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜெரி இப்படி 2 பொம்பளைங்களும் உங்ககிட்ட க்ளோஸாக மூவ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஃபீலிங் வருதான்னு கேட்க, சந்தீப் எதுக்கு ஃபீலிங் வரணும், யாருடைய ஹார்ட்டை நான் வச்சுருக்கேன், அவங்க 2 பேரும் அவருக்கு யாருன்னு கேட்பாரு. இறந்து போன கேனலுடைய வைஃபை பற்றியோ இல்லைன்னா பொண்ணை பற்றியோ தப்பாக நினைக்கிறது தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு.
ரவீந்திரநாத் ஃப்ரெண்ட் ஜேக்கப் வாக்கிங் போகும்போது நாய் சந்தீப் கிட்ட க்ளோஸா இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. ரவீந்திரநாத்துடைய ஆத்மா சந்தீப்குள்ள தான் இருக்குன்னு நம்புறாரு. வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா ஹரிதாவும் அவங்க அம்மாவும் வழக்கம் போல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹரிதாவுடைய அம்மா, உனக்கு உங்க அப்பா மேல சென்டிமெண்ட் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் எங்க அப்பா மேல சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சந்தீப் அவங்க கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. ஹரிதாவுடைய தாத்தா ரொம்ப நாளா சிக்கா இருக்காங்க. எந்த ட்ரீட்மெண்ட் குடுத்து பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா உயிரும் உடம்ப விட்டு பிரிய மாட்டேங்குது. இழுத்துக்கிட்டே இருக்கு. கங்கா தீர்த்தம் கூட குடுத்து பார்த்துட்டாங்க. ஹரிதாவுடைய அப்பாவுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனால ஹரிதாவுடைய அப்பா அவர் மேல கோவமாவே இருந்திருக்காரு. ஒருவேளை ஹரிதாவுடைய அப்பாவுடைய ஆத்மா மன்னிப்பு குடுத்தா உயிர் பிரியலான்னு நம்புறாங்க. ஹரிதாவுடைய அப்பாவுடைய ஹார்ட் வச்சிருக்கிற ஆள் மன்னிப்பு குடுத்தா ஹரிதாவுடைய அப்பாவே மன்னிப்பு குடுத்த மாதிரின்னு நினைச்சிட்டு ஹரிதாவுடைய அம்மா அவரை அங்க கூட்டிட்டு போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு ஹரிதா ஒத்துக்க மாட்டாங்க. சந்தீப் ஒரு மன்னிப்பு குடுக்கறதுல என்ன ஆயிட போகுது, அதனால ஒரு உயிர் பிரிஞ்சு போனா நல்லது தானே, நான் வரேன்னு சொல்வாரு. ஆனா ஹரிதா எங்க அப்பாவுடைய ஹார்ட் வச்சுட்டு அவருக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஜெரி ஹார்ட் வேணும்னா உங்க அப்பா தான் இருக்கலாம், ஆனா உடம்பு எங்க அண்ணாது, என்ன வேணும்னு அவரு டிசைட் பண்ணுவாருன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஹரிதாவுடைய மாமா அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்க சொல்வாரு. ஆனா அவர் மன்னிப்பு கேட்காம அடமா இருப்பாரு. ஹரிதாவுடைய மாமன் நீங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அவர் மன்னிப்பே கேட்காம நான் எப்படி மன்னிக்கிறது, இவ்ளோ அடம் பிடிக்கிறாரு, அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்பாரு. ஹரிதாவுடைய அப்பா அம்மா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஹரிதாவுடைய அப்பா வேற ஜாதியை சேர்ந்தவருங்கிறதுனால ஹரிதாவுடைய தாத்தாவுக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஹரிதாவுடைய தாத்தாவும் மிலிட்ரியில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு முறை பார்டர்ல இருந்து நிறைய டாலர் மணியை ஹரிதாவுடைய அப்பா சீஸ் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை ஹரிதாவுடைய அப்பா திருடியதா ஹரிதாவுடைய தாத்தாவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதனால ஹரிதாவுடைய அப்பாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் ட்ரையல் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நிரபராதின்னு நிரூபிக்கவே 3 வருஷம் ஆச்சு. இதுக்கிடையில மீடியா வேற போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இந்த கோபம் தான் ஹரிதாவுடைய அப்பாவுக்கு ஹரிதா தாத்தா மேல. இதெல்லாம் கேட்டதும் சந்தீப் இது மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி மன்னிப்பு குடுப்பாங்க? விரோதிக்கு கூட பண்ணக்கூடாத துரோகத்த தானே அவர் பண்ணியிருக்காரு. இதுல ஈகோ வேற, இவருக்கெல்லாம் மன்னிப்பு குடுக்க முடியாதுன்னு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. வீட்டுக்கு வந்ததும் ஹரிதா அவர்கிட்ட வந்து நல்ல வேளை நீங்க மன்னிப்பு குடுக்கல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கன்னத்துல ஒரு முத்தம் வச்சுட்டு போவாங்க. உடனே சந்தீப்க்கு பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிக்கும். அவங்க ஜோசியர் சித்தப்பா உனக்கான ஒருத்தி உன்னை தேடி வந்து கன்னத்துல முத்தம் வச்சுட்டு போவான்னு சொன்னது வேற ஞாபகத்துக்கு வரும். அப்ப ஜெரி அவர்கிட்ட வந்து ஹரிதாவுடைய அம்மா ரொம்ப அப்செட்டா இருக்காங்கன்னு சொல்ல அவங்களும் சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு ஐம் ரியலி சாரி, நான் வேணும்னு பண்ணல, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்னு சொல்வாரு. உடனே ஹரிதாவுடைய அம்மா என்ன சொன்னீங்க, ஐ எம் சாரினா. ஹரிதாவுடைய அப்பா ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டதில்ல. அவருடைய ஹார்ட் வச்சிருக்கிற ஒரு ஆள் இப்படியெல்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு அவருடைய நெஞ்சில முத்தம் வச்சுட்டு போவாங்க. சந்தீப்புக்கு திரும்பவும் பட்டர்ஃப்ளை பறக்கும். திரும்பவும் அவங்க சித்தப்பா சொன்ன டயலாக் ஞாபகத்துக்கு வரும். மறுநாள் ஹரிதா ரிவ்யூக்காக சந்தீப்பை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. டாக்டர் கியூர் ஆகிறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொல்லிடுவாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சந்தீப்பை பார்க்கறதுக்காக அவருடைய சித்தப்பா வந்திருப்பாரு. அவர் சந்தீப் கர்னலுடைய ஃபேமிலியோட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு எங்க இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்க போறாங்களான்னு வேற பயப்படுவாரு. அவர் வந்திருக்கிறதே சந்தீப்புடைய மிச்சம் இருக்கிற லேண்டை எப்படியாவது அவர் பேருக்கு மாத்த தான். அவர் சந்தீப் கிட்ட கவர்மெண்ட் மிச்சம் இருக்கிற லேண்டை எடுத்துக்க போறாங்க. நீ ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி மட்டும் எனக்கு கொடு, சேல்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. சந்தீப் நான் இங்க வந்தபோதே அந்த லேண்ட் சேல்ஸ்க்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் ஆடிட்டர் பார்த்துப்பாரு. நீங்க உடனே கிளம்புங்கன்னு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து அவரை அனுப்பி வச்சுடுவாரு. ஜெரிக்கு நிறைய பண கஷ்டமும் கடனும் இருக்கும். அதனால அவங்க அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணி நீ எப்படியாவது ஜெர்மனிக்கு கிளம்பி போயிடான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெரி எனக்கு இருக்கிற காலிபருக்கு என்னால வெளியூரெல்லாம் போக முடியாது. நீ ஒரு அழகான ஃபீமேல் நர்ஸா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடு. அவ என்ன வெளியூருக்கு கூட்டிட்டு போவான்னு சொல்வாரு. ஓடிப்போன லேடி அடிக்கடி சந்தீப்புக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது ஹரிதாவும் பக்கத்துல இருப்பாங்க. அந்த லேடி சந்தீப் கிட்ட உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு பார்த்தேன். இந்த முறை நான் ஓடி போகல. கல்யாணம் முடிஞ்சு செல்ஃபி எடுக்கிற வரைக்கும் நான் உங்க பக்கத்துல தான் இருந்தேன். அந்த கனவு உண்மையான நல்லா இருக்கும். உங்களுக்கும் ஒரு துணை வேண்டாமான்னு கேட்பாங்க. உடனே ஹரிதா அந்த வீடியோ கால்ல இன்டர்ஃபியர் ஆகி நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு நான் இருக்கேன்னு அவரை கெட்டி பிடிச்சிட்டு அவருடைய லவ்வர் மாதிரி பேசுவாங்க. அந்த லேடி அப்செட் ஆகி காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த இன்சிடென்ட்ல இருந்து சந்தீப்க்கு ஹரிதா மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஊருக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தவர் இதுக்கு மேல இங்கேயே இருந்தா போதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. இந்த முறை டாக்டர் கிட்ட ரிவ்யூ போகும்போது நீங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டீங்க, உடனே கிளம்பி ஊருக்கு போலான்னு சொல்லிடுவாரு. ஆனா சந்தீப் எனக்கு அங்க பெயின் இருக்கு, இங்க பெயின் இருக்குன்னெல்லாம் சொல்லி பார்ப்பாரு. ஆனா டாக்டர் நான் கேரண்டி தரேன், நீங்க உடனே ஊருக்கு கிளம்பலான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போவாங்க. அப்ப ஜெரி டிக்கெட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா டைரக்ட் டிக்கெட் இல்ல, பெங்களூர் போய் தான் போகணும்னு சொல்வாரு. உடனே சந்தீப் டைரக்ட் டிக்கெட் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம வெயிட் பண்ணிட்டு பொறுமையா போகலான்னு சொல்வாரு. அன்னைக்கு நைட் ஹரிதாவுடைய அம்மா சந்தீப் கிட்ட வந்து என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது, ஒரு ஆளுக்கு ஒரு ஃபீலிங் வந்து அது அவரை தவிர எல்லாருக்கும் தெரியும், நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க.
அவங்க சந்தீப் என்னமோ அவங்கள காதலிக்கிறாரு. அதனால தான் போறதுக்கு யோசிக்கிறாருன்னு நெனச்சுப்பாங்க. மறுநாள் ஹரிதா சந்தீப்ப ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போவாங்க. அவங்க போறது கர்னலுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. அந்த பிளேஸ்க்கு போனதும் ஹரிதா சந்தீப் கிட்ட, "அப்பா ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பேன். ஒரு நாள் அப்பா என்கிட்ட இதுக்கு மேல நீ மெசேஜ் அனுப்புறதா இருந்தா வாய்ஸ் மெசேஜா அனுப்பு. அப்போ உன் வாய்ஸ நான் எப்பவும் கேட்டுட்டே இருக்கலாம்னு" சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் எப்பவுமே வாய்ஸ் மெசேஜ்ல தான் பேசிப்போம்னு சொல்லிட்டு, அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்க சொல்லி சந்தீப் கிட்ட குடுப்பாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டதும் சந்தீப் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுவாரு. இது மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்வாரு. அது மட்டும் இல்ல, ஹரிதா தன்னை அப்பா ஸ்தானத்துல தான் பார்க்குறாங்கன்னும் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு வந்ததும் ஜெர்ரி சந்தீப் கிட்ட காதலிக்கிற விஷயத்த சொன்னீங்களான்னு கேட்பாரு. ஆனா சந்தீப், நான் சொல்லல, சொல்லவும் கூடாது, அப்படியெல்லாம் நினைச்சேன்னு கில்ட்டி ஃபீலிங் மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கு. போனஸா கிடைச்ச ஒரு லைஃப் அத நல்லபடியா வாழ்ந்தா மட்டும் போதும்னு சொல்வாரு. மறுநாள் சந்தீப்பும் ஜெர்ரியும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சந்தீப் ஜெர்ரி கிட்ட, "நீ என் கூடயே இரு, எங்கேயும் போக வேண்டாம். ஜெர்மனிக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு என்ன கடன் இருக்கோ எல்லாத்தையும் நான் அடைச்சிடுறேன். நீ உடனே சொல்லணுங்கிறது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொன்னா போதும்னு சொல்றாரு. உடனே ஜெர்ரி, "நான் உடனே சம்மதம் சொன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு சம்மதம் தான்னு" சந்தோஷமா சொல்வாரு. அப்ப கிரண் அங்க வந்து, "எனக்கு ஹரிதா கிட்ட அஃபிஷியலா கொஞ்சம் பேசணும். என்னுடைய நம்பர பிளாக் பண்ணி வச்சிருக்கா. நீங்க கொஞ்சம் அவள ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வர முடியுமான்னு" கேட்பாரு. சந்தீப்பும் ஜெர்ரியும் ஹரிதாவ கன்வின்ஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா சந்தீப்ப அடிச்ச கிரணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. ஹரிதாவ பார்த்ததும் கிரணுடைய டோனே மாறும். "நான் இந்த ஆஃபீஸ்க்காக 7 crore லோன் எடுத்திருக்கேன். மாசம் 7 lakh இஎம்ஐ கட்டணும். நீயும் ஜித்தனும் இந்த ஆஃபீஸ விட்டு போனா என்னால மேனேஜ் பண்ண முடியாது. அதனால நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும்னு ரூடா சொல்வாரு. கிரண், "நான் உன் மொபைல ஸ்பை பண்ணி பார்த்ததுல எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நீயும் ஜித்தனும் ஏற்கனவே ஒண்ணா சேர்ந்து கம்பெனிய ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம 7 crore மெடிக்கல் காலேஜ் ப்ராஜெக்ட்டும் உனக்கு வந்திருக்கு. என் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியான்னு" அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிப்பாரு. சந்தீப்புக்கு இப்போ உடம்பு கம்ப்ளீட்டா கியூர் ஆனதுனால கிரணையும் கிரணுடைய ஃப்ரெண்ட்ஸையும் வெளுத்து வாங்கிட்டு ஹரிதாவையும் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பலான்னு டிசைட் பண்ணுவாரு. அப்ப ஜேக்கப் அங்க வந்து, "ரவீந்திரநாத் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க அதுக்கு வந்துட்டு போங்கன்னு" கேட்பாரு. அந்த பார்ட்டியில சந்தீப் ஸ்டேஜ்ல ஏறி பேசுவாரு. "வழக்கமா என்னால இது மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் நின்னு பேச முடியாது. ஆனா இப்ப அந்த தைரியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹார்ட் மூலமா ஒரு புது வாழ்க்கை எனக்கு கிடைச்ச போது இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப நான் வாழுறதுக்காக ஒரு காரணம் இருக்கு. ஹரிதாவுடைய அம்மாவுக்கோ ஹரிதாவுக்கோ எப்போ என்ன பிரச்சனைனாலும் முதல் ஆளா நான் வந்து நிப்பேன்னு" எமோஷனலா பேசுவாரு. அதை கேட்டுட்டு எல்லாரும் கை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் சந்தீப் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வந்துடுவாரு. ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த 3 ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இப்ப ஃபிலிம் டைரக்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கும். அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடும். சந்தீப்புடைய பர்த்டேக்கு ஹரிதாவுடைய அம்மாவும் ஹரிதாவும் சேர்ந்து கேக் அனுப்பி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த மழையில ஒதுங்கிறதுக்காக மீரா ஜாஸ்மின் அவங்க பேக்கரி வாசலுக்கு வருவாங்க. மீரா ஜாஸ்மினும் சந்தீப்பும் ரொமான்டிக்கா பாக்குற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அதாவது சந்தீப்புக்கான பொண்ணு வந்த மாதிரி காட்டி படத்தை முடிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.